ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நெத்திலி மீன் கருவாடு வறுவல். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் சூப்பர் டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் ஒரு 4-5 குழிக்கரண்டி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை அப்படியே லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 வெங்காயம் மட்டும் வரணும். இதை நல்லா தோல் உரித்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கு பின்னாடி ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு அரை பதம் இது வதக்கி எடுத்த பின்னாடி நம்ம இப்போ நெத்திலி மீன் கருவாடை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு நெத்திலி மீன் கருவாடு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரைப்பதை வதங்கினா இந்த தக்காளி வெங்காயத்தை அப்படியே லைட்டாக ஓரங்கட்டி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய நெத்திலி மீன் கருவாட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயில்லையே இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபுல்லாக வதக்கி எடுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி ஃபுல்லாக மசிஞ்சு வந்துடும்னு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி இப்போ இந்த நெத்திலி மீன் கருவாடு வறுவலோட டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காயை தோல் நல்லா சீவிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறோம். இது சேர்த்தும்போது இந்த கருவாடு இந்த டிஷ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக நான் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பிரட்டி எடுக்கிறோம். ஓகே, இந்த மசாலா, இந்த கருவாடு, இந்த காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு இது ஆயில்லையே வறுக்கிறதுக்கு பார்க்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்குறோம்.
இது செய்யும்போது ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சு லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக ஆயில் பிரிஞ்சு வந்து இது நல்லா வெந்திருக்குது. இப்போ வந்து இதே எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு வந்து வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்துக்கு வந்து வச்சு சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் எச்சி வரும். இது செய்யும்போது பார்த்துட்டிங்கன்னா வீடியோ மணக்கிற அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் அமுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.